Hello friends, welcome to Vindhagi Foods. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பால் கொழுக்கட்டை ரெசிபி. ரொம்பவே எம்மியாக குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி ஈஸியாக நம்ம செய்ய போகிறோம். இதை நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது செஞ்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போது இன்னொரு பவுலில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேங்க. நான் புழுங்கல் அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் பச்சரிசி மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சுகரும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதிலேருந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை நான் வெளியில் எடுத்துடுறேங்க. இப்போது இந்த கடாயில் 1/2 கப் அளவுக்கு தான் தண்ணி இருக்குது. இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசியை ஊற வச்சுருந்தேங்க நைட்டேனும். இதை தண்ணி வடிச்சிட்டு நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா வெந்நியில் ஒரு 1/2 மணி நேரம் போல் ஜவ்வரிசியை ஊற வச்சுட்டு தண்ணி வடிச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துடலாங்க. இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு மூடி நல்லா வேக விட்டுடலாங்க. இப்போது இந்த மாவில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் அளவுக்கு சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாங்க. இதில் நம்ம சுகர் சேர்த்துருக்கனால நீங்கள் வெந்நீர் சேர்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அதனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கங்க. நம்ம சுடு தண்ணி விட்டு பிசைகிறனால ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு சூடு லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா கை வச்சு நல்லா பிசைஞ்சு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்க மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க மாவை. இப்போது இதை ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. இதை பால் மாதிரி செஞ்சிடலாம். இப்போது இதை இந்த அளவுக்கு குட்டி குட்டியான பால்ஸாக நம்ம செய்ய போகிறோங்க. ரொம்ப பெருசாக செய்ய வேண்டாம். இந்த மாதிரி செய்யறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்குங்க, திரட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒரு காட்டன் துணியை தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா தண்ணி வடியை பிழிஞ்சிட்டு அந்த துணியை மாவு மேலே இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா மாவு மேலே காயாமல் இருக்குங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக உருட்டணுமே, ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் லைட்டாக பிச்சு பிச்சு போட்டுருங்க. இதை இந்த மாதிரி ஷேக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ரவுண்டான பால்ஸ் நம்மளுக்கு கிடைக்குங்க. இது கை வச்சு ரொம்ப நேரம் திரட்டிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப பர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ரவுண்ட் ஷேப் நம்மளுக்கு கிடைக்குங்க. இது திரட்டுறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தடு. நான் எல்லாமே ஈவனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் பால்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி ஈவனாக ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி நல்லாவே வெந்துடுச்சு. நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இதில் காய்ச்சி ஆற வச்ச 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க. நல்லா கெட்டியான பாலாக இருந்ததுன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம திரட்டி எடுத்து வச்சுருக்க கொழுக்கட்டைகளை இதில் ஆட் பண்ணிடலாங்க. இதை மொத்தமாக ஒரே இடத்துல நீங்கள் சேர்க்காம அங்கங்கே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்குங்க. வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், கட்டிப்படாமையும் இருக்கும். ஒன்றோட ஒன்று சேர்ந்து கட்டிப்படாதுங்க. இதை லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பால் பொங்கி பொங்கி வருங்க. நம்ம கொழுக்கட்டைகளை குட்டி குட்டி பால்ஸாக நம்ம செஞ்சுருக்கிறதுனால 5 நிமிஷமே கரெக்டாக வெந்துருங்க. ஓவராக குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்காது கொழுக்கட்டைகள் சாப்பிட்றதுக்கு. அதனால சரியாக 5 நிமிஷம் மட்டும் நான் குக் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுடலாங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து இந்த கலவையையும் இந்த பால் கொழுக்கட்டை கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த அரிசி மாவு கலவை நம்ம சேர்க்கறதுனால நல்லா பால் கொழுக்கட்டைக்கு திக்னஸ் கிடைக்குங்க. இதை மூடி ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுடலாங்க. இப்போது நான் 3 ஏலக்காயோட தொலியெல்லாம் நீக்கிட்டு விதைகளை மட்டும் இந்த மாதிரி பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஏலக்காய் விதை பவுடரை ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. கடைசியாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட திக்கான ரொம்பவே க்ரீமியான
பால் கொழுக்கட்டை ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த மாதிரி நீங்கள் ரெசிபி செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. குட்டீஸ்க்கும் ரொம்பவே பிடிக்கும். ஸ்பூன் எடுத்து சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.